श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्. திருக்குறுகை பெருமான் தன் திருத்தாள்கள் வாழிய திருவான திருமுகத்து செவ்வி என்னும் வாழிய இருக்குமொழி என் நெஞ்சில் தேக்கினான் வாழிய எந்தைய திராசர் கிழவனார் வாழிய கருக்குழியில் புகவண்ணம் காத்தருள்வோன் வாழியே காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே மதுர கவி தந்திரான் வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே. ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே நம்ம ஜாமாத்தர முனிம் நம்ம ஜாமாத்திரி யோகீந்திர பாத ரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத்தை யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம व्यामोहत स्थदितराणि तृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दैहिक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते रुक्लाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. கருவிருத்த குழிநீத்த பின் காம கடுங்குழி விழுந்து உருவிருத்தம் புக்குழலுரிவீர் உயிரின் பொருள்களுக்கு உருவிருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரித்த திருவிருத்த தோரடிகத்திரீர் திருநாட்டகத்தே. ஸ்ரீமத் பரமம் சேத்தியாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி தன்னுடைய ஸ்ரீமட்டத்தின் கைங்கரியங்கள் பல செய்து வருகிறார். அந்த கைங்கரியங்களிலே ஒன்றாக தினந்தோறும் நாம் திவ்ய பிரபந்த பாசுரங்களுக்கான அர்த்த விசேஷங்களை கேட்டு அனுபவிக்கும்படிக்கு திவ்ய பிரபந்த தாரா என்கிற தொடர் நேரலை உபன்யாசங்கள் அவற்றை தன்னுடைய ஸ்ரீமட்டத்து கைங்கரியவர்கள் மூலமாக நடத்தி வருகிறார். அதிலே இன்றைய தினம் பிரபஞ்சன கூட்டஸ்தரான நம்மாழ்வார் அருளிய திருவிருத்தம் என்கிற அற்புத பிரபந்தம். அதிலே 31ஆம் பாசுரத்திலிருந்து 35ஆம் பாசுரம் வரை அடியனை இங்கே விண்ணப்பிக்குமாறு சுவாமி நியமித்திருக்கிறார். அந்த நியமன அனுகுணமாக பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தையும் அரும்பதங்களையும் வைத்துக்கொண்டு ஓரளவுக்கு இந்த 5 பாசுரங்களுடைய அர்த்தங்களை இன்றைய தினம் விண்ணப்பிக்க தொடங்குகிறேன். 31ஆம் பாசுரம். இசைமின்கள் தூதென்று இசைத்தால் இசையிலம் என் தலைமேல் அசைமீன்கள் என்றால் அசையுங்கொலாம் பொன்மாமணிகள் திசைமின் மிளிரும் திருவேங்கடத்து வந்தாள் செமயமிசை மின்மிளிரிய போவான் வழி கொண்ட மேகங்களே. இந்த பாசுரத்திலே மேகங்களை அழைத்து திருவேங்கடமுடையானுக்கு தூது விடுகிறாள். முதல்ல பதவுரையை அனுபவிக்கலாம். அழகிய பொன்னும் ஸ்லாக்கியமான மணிகள் ரத்னங்களும் திக்குகளில் மின்னை போலே மிளிரும் ஒளி வீசுகிற திருவேங்கடம் என்கிற திருவேங்கடம் எப்படி இருக்கிறது என்பதை முதலிலே வர்ணிக்கிறார். அதனுடைய எல்லா பக்கங்களிலேயும் ஆச்சரியமாக பொன்னும் மணிகளும் ரத்னங்களும் மின்னலை போலே ஒளி விட்டு கொண்டிருக்கின்றன. மலைகள்னாலே நிறைய இதே போலே பொன்னும் சரி ரத்னங்களும் சரி நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட இந்த திருவேங்கடம் என்கிற வலிய தாழ்வரை உடைய சிமயம் இசை
பர்வதத்தை உத்தேசித்து. இந்த திருவேங்கடம் எப்படி இருக்கிறது என்றால் வலிமையான தாழ்வரைகள். தாழ்வரைகள்னா மலைச்சாரல்கள். அந்த மலைச்சாரல்களை உடையதாக இந்த திருவேங்கட என்கிற திருவேங்கடம் என்கிற இந்த திருமலை இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சிமயம் இசை அந்த பர்வதத்தை உத்தேசித்து, அந்த மலையை உத்தேசித்து, சிமயம்ங்கிறதுக்கு மலை உச்சின்னு சொல்லுவார்கள், அதை உத்தேசித்து வழிகொண்ட உத்தேசித்து மின்னலை மிளிரிய பிரகாசிப்பித்துக் கொண்டு போவான் போகைக்காக வழிகொண்ட யத்னித்த மேகங்களே. ஓ மேகங்களே. மேகங்களை இங்கே பராங்குஷ நாயகி அழைக்கிறாள். இந்த பாசுரம் நாயகி பாசுரமாக இருக்கக்கூடிய பாசுரம். மின்னலை நன்றாக பிரகாசிப்பித்துக் கொண்டு இந்த திருவேங்கடத்தை நோக்கி போவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மேகங்களே, இன்னும் போய்விடவில்லை, இங்கேதான் இருக்கு. அப்படிப்பட்ட மேகங்களே, தூது தூத வாக்கியத்தை இசைமீன்கள் என்று சொல்லுங்கோள் என்று இசைத்தால், நான் சொன்னால் இசையிலம் சொல்லாமல் போனீர்கள், நீங்கள் வேகமா நகர பார்க்கிறீர்களே, என் தலைமேல். சரி, எனக்கு என்னுடைய விஷயத்தை நீங்கள் போய் தூதாக போய் திருவேங்கடமுடையாண்டிலிருந்து சொல்ல வேண்டும், அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அதற்கு முன்பு என் தலைமேல், என் சிரசிலே அசைமீன்கள் சஞ்சரியுங்கோள், கொஞ்சம் அப்படியே நடமாடுங்களேன். மேகங்களை பார்த்து சொல்லுகிறாள், நீங்கள் என் தலைமையிலே நகருங்கோளேன். அதாவது வியாக்கியானத்திலே எடுத்து காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. நல்ல பெரியோர்கள் வந்தார்கள் என்றால் அவர்களை நம்முடைய தலையிலே அவர்கள் திருவடிகளை வைக்க சொல்லுவோமே, அதே போல இங்கே பராங்குஷனாகி பிரார்த்திக்கிறாள். சஞ்சரியுங்கோள் என்றால் என்று சொன்னால் அசையுங்கொலாம், சஞ்சரிக்கலாமோ, நீங்கள் இங்கே அப்படி பண்ணலாமா, என் தலைமையிலே நீங்கள் இருக்கலாமா, நகரலாமா என்று கேட்கிறாள். இது பாசுரத்துக்கான பதவுரை. மேலே வியாக்கியானம் 31ஆம் பாட்டு. பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமான வியாக்கியானம் அருளியுள்ளார். இந்த பிரபந்தத்துக்கு பல ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் அருளியுள்ளார்கள். நம்பிள்ளையாக இருக்கட்டும், பெரியவாச்சான் பிள்ளையாக இருக்கட்டும், இன்னும் பல அரும்பதங்கள், இப்படி பல வியாக்கியானங்கள் இருக்கின்றன. அதிலே நாம் பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானத்தை கொண்டு அனுபவிக்கிறோம். 31ஆம் பாட்டு. நீலமுண்ட மின்னன்ன மேனி பெருமானுக்கு என்று பரமபதத்தே தூதுவிட்டாள். அது பரபக்தி பரஞான பரமபக்தி யுக்தர் ஆனார் கல்லது புக ஒண்ணாத தேசமாகையாலே அவதாரங்களிலே தூதுவிட பார்த்தாள். அதுவும் சமகாலத்தில் உள்ளார்காய் பின்னை இல்லை ஆகையாலே பிற்பாடற்கும் அனுபவிக்கலாம்படி சுலபமான திருமலையிலே திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே மேகத்தை தூதுவிடுகிறாள். இந்த பாசுரத்திலே பராங்குஷனாகி என்ன பண்ணுகிறாள் என்பதை முதலிலே பெரியவாச்சான் பிள்ளை எடுத்து காட்டுகிறார். அதாவது 29வது பாசுரத்திலே இன்னென்ன தூதெம்மை என்று தொடங்கி நீலமுண்ட மின்னன்ன மேனி பெருமான் உலகில் பெண் தூது செல்லா என்று அந்த பாசுரத்திலே பரமதநாதனை பார்த்து தூதுவிட்டாள். அடுத்த பாசுரம் அன்னம் செல்வீரும் வண்டானம் செல்வீரும், அதிலே கண்ணன் வைகுந்தனோடு என் நெஞ்சினாரை கண்டாள் என்று விபவத்துக்கு தூதுவிட்டார். இப்படி தூதுவிட்டாள் பராங்குஷ நாயகி. அதை எடுத்து இங்கே காட்டுகிறார் இந்த அவதாரிகையிலே. நீலமுண்டம் இன்னென்ன மேனி பெருமானுக்கு என்று பரமபதத்தை தூதுவிட்டாள். அது பரபக்தி பரஞான பரமபக்தி யுக்தர் ஆனாருக்கு அல்லது புகவண்ணாத தேசமாகையாலே. ஆனா பரமபதத்துக்குள்ளே யாரு போக முடியும்? பரபக்தி, அதாவது முதல் நிலை, அடுத்தது பரஞானம் 2வது நிலை, அடுத்தது பரமபக்தி. இந்த நிலைகளை எல்லாம் கடந்தவர்களுக்குத்தானே பரமபதத்துக்குள்ளே போக முடியும். அதனாலே சரி, பரமபதத்தை விட்டு நாம் அவதாரங்களிலே தூதுவிடலாம் என்று கண்ணன் வைகுந்தனோடு என்று அடுத்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய விபவாவதாரங்களுக்கு தூதுவிட பார்த்தாள். அதுவும் யாருக்கு பிரயோஜனப்படுறது? சமகாலத்தில் உள்ளாருக்கு. சமகாலத்தில் இருப்பவர்களுக்குத்தான் அவதாரங்கள் உதவி பண்ணும். கிருஷ்ணாவதாரம் என்பது எப்பொழுது அனுபவிக்க முடியும்? அந்த கிருஷ்ணாவதார காலத்தில் இருந்தவர்களால தான் அந்த கிருஷ்ணாவதாரத்தை நேரே அனுபவிக்க முடியும். அதனாலே அங்கேயும் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் பிற்பாடற்கும் அனுபவிக்கலாம்படி பின்னானார் வணங்கும் சோதி திருமொழி கடத்தான் என்று திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்திலே காட்டும்படிக்கு பிற்பாடற்கும் அனுபவிக்கலாம்படி
பிற்காலத்திலே வருபவர்களுக்கும் அனுபவிக்கலாம்படி சுலபமான திருமலையிலே எம்பெருமான் திருமலையிலே திருவேங்கடமுடையனாக எழுந்தருளியிருக்கிறான். அந்த எம்பெருமான் திருவடிகளிலே மேகத்தை தூதிவிடுகிறாள் என்று காட்டுகிறார். இது பாசுரத்துக்கான அவதாரிகை. வியாக்கியானம் முழுக்க அனுபவித்தா கொஞ்சம் நேரமாகும். முக்கியமான அம்சங்களை அனுபவிக்கலாம். திருமலையை நோக்கி போகிற மேகங்கள் என்னுடைய தூத்த வாக்கியங்களை கொண்டு போய் சொல்லுங்கோள் என்றால் சொல்லுகிறீர்கள். அதாவது என்ன சொல்லுகிறாள்னா, திருமலையை நோக்கி போகக்கூடிய மேகங்களே, என்னுடைய தூத்த வாக்கியங்கள்ல என்னுடைய செய்தியை நீங்கள் கொண்டு போய் அங்கே சேர்க்க வேணும். ஆனால் நீங்க அதை பண்ண மாட்டேன் என்கிறீர்களே, கொஞ்சம் பண்ணுங்கோளேன் என்று கேட்கிறாள். ஒருவேளை நீங்கள் திருமலைக்கு போகக்கூடிய அந்த பராக்கிலே என் விஷயத்திலே கவனிப்பில்லாமல் இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் உங்களுடைய திருவடிகளை என்னுடைய தலையிலே வைக்கலாமே. அதாவது திருமலையை நோக்கி போவர்களுடைய திருவடிகளே நமக்கு உத்தேசியம். நம்மாலே திருமலைக்கு போக முடியுமோ முடியாதோ. ஒருவர் திருமலையை நோக்கி போகிறார் என்றால் அந்த வியக்தியினுடைய திருவடிகளை நம்முடைய தலையிலே வைத்துக் கொள்வதே பாக்கியம் என்று பெரியவர்கள் நினைத்திருந்தார்கள். அதாவது திருவடியை பார்த்து பிராட்டி இங்கே ஒரு இரா தங்கி போக வேணும். அதாவது திருவடி வருகிறார், பிராட்டியை செவிக்கிறார், எல்லாம் நல்ல செய்தியை சொல்லுகிறார். அதுக்கு பிறகு லங்கைக்கு நிறைய நெருப்பு வைத்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு போகலாம் என்று போகிறார். அப்பொழுது பிராட்டி சொல்லுகிறாள், கொஞ்ச நாள் இருக்கலாமே, ஒரு ராத்திரி தங்கிட்டு போலாமே என்று சொல்ல, அதெல்லாம் முடியாது, அங்கே பெருமாள் காத்து கொண்டிருப்பார் என்று உடனே புறப்பட்டு போனார். அதே போல இங்கே இந்த மேகங்களும் இல்லை எம்பெருமான் இங்கே காத்துட்டு இருப்பான், அதனால் நாங்கள் இங்கிருந்து போகிறோம் என்று போகின்றன என்பதைத்தான் இங்கே காட்டுகிறார். மேலே இந்த வியாக்கியானத்திலே மின்மலிரிய என்று அந்த அந்த இடத்துக்கு விளக்கம் சொல்லும்போது, ராஜாக்களுக்கு எடுத்து விளக்கு பிடிக்குமா போலே, அதாவது இந்த மேகங்களிலே மின்னல் மின்னிக்கொண்டு போகிறது. அது எப்படி இருக்குன்னா, ராஜாக்கள் போகும் பொழுது அவர்கள் கூடவே விளக்கு பிடித்து கொண்டு சில பேர் போவார்களே, அதை போல இருக்கிறது என்று காட்டுகிறார். கடைசியாக வியாக்கியானத்திலே, தன்சேர எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலைமையிலாரே என்னுமா போலே, இவருக்கும் பகவத் விஷயத்தில் ஆரேனுமாக ஓரடி முற்பாடராயிருப்பார், திருவடிகள் உத்தேசியம் என்கிறார். அங்கே திருமங்கியாழ்வார் காட்டுகிறார், தன்சேர எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலைமையிலாரே. திருச்சேர எம்பெருமான் திருவடிகளிலே மிகவும் ஈடுபட்டவர்கள், அவர்களுடைய திருவடிகள் என்னுடைய தலைமையிலே இருக்க வேணும் என்று திருமங்கியாழ்வார் காட்டினார். அதே போல இவரும், அதாவது இவருக்கும் பராங்குஷ நாயகிக்கும் பகவத் விஷயத்தில் ஆரேனுமாக ஓரடி முற்பாடராயிருப்பார். கொஞ்சம் பகவத் விஷயத்தில் ஈடுபட்டார்கள் என்றால் அவர்களுடைய திருவடிகளை தனக்கு உத்தேசியமாக நினைக்கிறார் என்று இந்த பாசுரத்திலே காட்டப்படுறது. இதிலே அரும்பதங்கள் இருக்கு. அதுல ஒரு பெரிய அரும்பதம் ஒன்று இருக்கு. அதிலே ஒவ்வொரு பாசுரத்துக்கும் தாத்பரியம் காட்டப்பட்டிருக்கிறது. அந்த தாத்பரியத்தையும் அனுபவிக்கலாம். ஏன்னா அது நமக்கு சுருக்கமாக இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை எடுத்து காட்டும். கீழ் அனுப்பின அம்சங்களும் குறுகுகளும் கூட தனக்காக தூது செல்லாமையை கண்டு திருவேங்கடமலையை குறித்து போகிற சில மேகங்களை கண்டு அவற்றை இறக்கிறாள். முந்தின பாசுரங்களிலே ஹம்சப்பறவை, குருகு, நாரை இவற்றையெல்லாம் பார்த்து தூது போங்கோள் என்று சொல்ல அவைகள் எல்லாம் போகாமல் அப்படியே இருக்கின்றன. அதனாலே மலையை குறித்து போகக்கூடிய சில மேகங்கள் அவற்றை பார்த்து பிரார்த்திக்கிறாள். ஓ மேகங்களே, நானாவித ரத்னக சிரமாய் சர்வ திக்குகளிலும் தேதீப்பியமான தீப்தியை உடைய திருவேங்கட மாமலைக்கு போவதாக மின்னி முழங்கி கொண்டு புறப்பட்டு போகிற உங்களை தொழுது. இந்த மேகங்கள் நன்றாக மின்னலோடே முழங்கி கொண்டு போகின்றன திருவேங்கடமலையை நோக்கி. அப்படிப்பட்ட உங்களை தொழுது என் துர்தசையை புருஷோத்தமனிடம் அறிவிக்க வேண்டும் என்று எவ்வளவு பிரார்த்தித்தாலும் அதை செய்யாமல் போனீர்கள். எவ்வளவு உங்களிடத்திலே பிரார்த்திக்கிறேன், ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் போகிறீர்கள். அதை செய்யாமல் போனால் போகிறீர்கள், அது பண்ணாமல் விட்டால் கூட சரி. இனி உங்கள் திருவடிகளை கொண்டு வந்து என் சிரசில் அமர்த்தி என்னை கிருத்தார்த்தை ஆக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நான் செய்ய வேண்டியதை செய்தவளாக ஆக வேண்டும். உங்களுடைய திருவடிகள் என்னுடைய தலையிலே பட்டது என்றால் அதுவே நான் செய்ய வேண்டியதை செய்ததாக ஆகிவிடுவேன். இந்த பிரார்த்தனையாவது சார்த்தகமாக பண்ண வேணும். இந்த பிரார்த்தனையாவது நிறைவேறும்படி பண்ண வேணும் என்று இந்த பாசுரத்திலே
பராங்குஷ நாயகி பிரார்த்திக்கிறாள். இது 31ஆம் பாசுரம். அடுத்தது 32ஆம் பாசுரம். மேகங்களோ உரையில் திருமால் திருமேனியோக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர்? உயிரளிப்பான் மாகங்கள் எல்லாம் தெரிந்து நன்னீர்கள் சுமந்து நுந்தம் ஆகங்கள் நோவ வருத்தும் தவமாம் அருள் பெற்றதே என்று அடுத்த பாசுரம். அதனுடைய பதவுரை. ஓ மேகங்கள், ஓ மேகங்களே, திருமால் ஸ்ரீயப்பதியுடைய எம்பெருமானை எப்பொழுதும் திருமால் என்றுதான் ஆழ்வார்கள் பல இடங்களில் அழைக்கிறார்கள். அது திருமால்ங்கிறது விசேஷமான ஒரு திருநேம், ஒரு திருநாமமாக இருக்கிறது. அதாவது ஸ்ரீயப்பதி என்று அர்த்தம் திருமால் என்றால். அப்படி இந்த பாசுரத்திலே திருமால் திருமேனியோக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓ மேகங்கள், மேகங்களே, திருமால் ஸ்ரீயப்பதியுடைய திருமேனியோடு உங்களுக்கு உங்களுக்கு ஒக்கும் சாமியத்தை அடைவதற்கு காரணமாகிய யோகங்கள் உபாயங்களை எவ்வாறு, எந்த உபாயத்தினால் பெற்றீர்? அடைந்துகோள். எந்த உபாயத்தின் மூலமாக? இப்படி பெருமாளை போலவே உங்களுக்கு ஒரு திருமேனி இருக்கு. இந்த எம்பெருமாளுடைய திருமேனியும் முகில்வண்ணன் மேகவண்ணன் என்றெல்லாம் சொல்லும்படி கருத்த திருமேனியாக இருக்கிறது. உங்களுக்கும் கருத்த திருமேனியாக இருக்கிறது. என்ன ஆச்சரியம் என்று கேட்கிறாள். எப்படி இது உங்களுக்கு கிடைத்தது? நம்ம கூட யாராவது ஒருத்தரை பார்ப்போம், அவருக்கு ஏதாவது பெரிய நன்மை ஏற்பட்டது, இது எப்படி உமக்கு ஏற்பட்டது அப்படின்னு கேட்போமே. அதை போல இங்கே மேகங்களை பார்த்து கேட்கிறாள். அருள் பெற்றது. சர்வேஸ்வரனுடைய கிருப்பையை நீங்கள் அடைந்தது உயிர் பிராணிகளை அழிப்பான் ரட்சிக்கைக்காக மாகங்கள் எல்லாம் ஆகாசம் எல்லாம் திரிந்து சஞ்சரித்து நன்னீர்கள் நல்ல ஜலத்தை சுமந்து தரித்து கொண்டு நொந்தம் உங்களுடைய ஆகங்கள் சரீரங்கள் நோம்படி வருத்தும் கஷ்டப்படுத்துகிற தவமாம் தபஸாலே ஆயிருக்கும். இந்த திருமேனி இப்படிப்பட்ட அழகான உடம்பு உங்களுக்கு எப்படி கிடைத்ததுன்னா, நீங்கள் பெரிய தபஸை பண்ணுகிறீர்கள், நிறைய ஜலத்தை ஏந்தி கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் உங்களுடைய சரீரமானது நோவும்படிக்கு நீங்கள் சுற்றி வருகிறீர்கள். அந்த தபசினால்தான் உங்களுக்கு இந்த எம்பெருமானுடைய திருமேனி கிடைத்திருக்கும், எம்பெருமானுடைய திருமேனியை போன்ற ஒரு உடம்பு கிடைத்திருக்கும் என்று சொல்லுகிறாள். இது பாசுரத்துக்கான பதவுரை. மேலே வியாக்கியானம், அதிலிருந்து சில அம்சங்களை பார்க்கலாம். முதல்ல அவதாரிகை 32ஆம் பாட்டு. கீழிற் பாட்டிலே மேகங்களே, என்னுடைய தூத்து வாக்கியத்தை கேட்டு போய் சொல்லுகிறீர்கள், உங்கள் திருவடிகளை என் தலையிலே வைக்கிறீர்கள் என்று சொன்னபடியே இவை செய்ய மாட்டிகோள் ஆகில். இங்கே ஒரு வார்த்தை சொல்லி போங்காள் என்ன? அதாவது முந்தின பாசுரத்திலே உங்களுடைய கருணையினாலே நீங்கள் எனக்காக தூது போக வேண்டும், அந்த தூது தான் போகவில்லை என்றால் உங்கள் திருவடிகளையாவது என்னுடைய தலையில வைக்கக்கூடாதா என்று சொன்னாள் பராங்குஷ நாயகி. அப்படி சொன்னபடிக்கு இவை செய்ய மாட்டிகோள் ஆகில். இங்கே நீங்கள் அப்படி சொன்னபடிக்கு செய்யவில்லை என்றால் இங்கே ஒரு வார்த்தை சொல்லி போங்கோள் என்ன? இங்கே ஒரு வார்த்தையாவது எனக்காக சொல்லி போகலாமே, என்னோட பேசலாமே என்று சொல்ல அந்த மேகங்கள் அதுக்கு பதில் சொல்லுகின்றன. எங்களுக்கு பெருங்கூட்டம் போகான் என்றது துணை தப்பும் என்றனவாக கொண்டு, எங்களுக்கு பெரிய கூட்டமா மேகங்கள்லாம் போயிட்டு இருக்கு, நான் உன்னிடத்துல வந்தேன் என்றால் எனக்கு துணை போய்விடும் என்று சொல்லிக்கொண்டு அங்கே நின்றாகிலும் ஒரு வார்த்தை சொல்லி போங்கோள் என்கிறாள். அங்கே இருந்து கொண்டு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். நீங்கள் இங்கே உங்களுடைய திருவடிகளை என் தலையில வைக்க வேண்டாம், அங்கே இருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் என்று சொல்லுகிறாள். மேகங்களோ அவற்றை பார்த்து தன் ஆற்றாமையெல்லாம் தோற்ற கூப்பிடுகிறாள். இவள் என்ன பண்ணுகிறாள்? மேகங்களோ அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட கூப்பிடுகிறாள். அதாவது இந்த வருத்த துயரம் துயரம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த துவனி, இந்த ஓசையை கேட்டாலே யாருமே கால் நடை தந்து போவார் இல்லை, அவர்களால் நடக்கவே முடியாது. எப்படியாவது இந்த கூக்குரலை அமைதிப்படுத்த வேண்டும் என்றுதான் இருப்பார்கள். அப்படி தன்னுடைய ஆர்த்த துவனி கேட்டால் கால்நடை தந்து போவார் இல்லை என்று இவை போகிறது. இந்த துவனி கேளாமை என்னுமத்தாலே அவற்றுக்கு கேட்கும் அளவும் கூப்பிடுகிறாள். மேகங்களோ அப்படின்னு ரொம்ப சத்தமா அழைக்கிறாள் பராங்குஷனா. எதுக்காக? ஒருவேளை இது கேட்கலையோ, காதுல விழலையோ என்று நினைத்து கொண்டு பண்ணுகிறாள். இங்கே வியாக்கியானத்துல காட்டுறார், உரையீர் என்று அந்த மேகங்களை பார்த்து பராங்குஷனாகி சொல்லுகிறாள்னா,
மேகம் எங்கேயா பேசுமா என்று கேட்டால் இவளுடைய நிலை எப்படி இருக்கு? அதாவது அச்சேதன பொருள்கள் கூட இவளை பார்த்தால் பேசும் அளவுக்கு இவளுடைய தசை துர்தசையாக இருக்கிறது, மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று காட்டுகிறார். திருமால் என்று தொடங்கி மேலே அர்த்தம். பரார்த்தமாய் விலட்சணமாய் இருக்கிற இவ்வடிவெங்கே பெற்றிகோள். அதாவது இந்த திருமாலை போல இருக்கக்கூடிய திருமேனி அது உங்களுக்கு எங்கே கிடைத்தது? அவனும் அவளும் பிரிந்து வெளித்த வடிவின்றியிலே அவனும் அவளுமாய் கலந்து புகர்த்த வடிவு எங்கே பெற்றிகோள். இந்த இடத்துல நல்ல கருத்த திருமேனியை உடையதாக இந்த மேகம் இருக்கு. இந்த கருப்புங்கிறது எப்பொழுது இருக்கும் என்றால் எம்பெருமானும் அவளுமாக, அதாவது பராமக்ஷ நாயகியமாக பிரிந்திருக்கும் பொழுது வெளுத்திருக்கக்கூடிய உருவமாக இல்லாமல், வெளுத்து போயிடும் இல்லையா, பிரிந்தாலே அந்த விஸ்லேஷத்தினாலே பிரிவினாலே வெளுத்து போயிடும். அப்படி இல்லாமல் எம்பெருமானும் அவளுமாக கலந்திருக்கக்கூடிய நிலையிலே எப்படிப்பட்ட ஒரு புகர்த்த நன்றாக ஒளிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய கருத்த உடம்பாக இருக்குமோ அப்படிப்பட்ட உடம்பை பெற்றிருக்கிறீர்கள். நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தி என்னும் அதுக்கு அவ்வருகான வடிவு எங்கே பெற்றிகோள். அதாவது இந்த முக்தனானவன் எம்பெருமானை அடையும் பொழுது எந்த தோஷமும் இல்லாத முழுக்க முழுக்க எம்பெருமானுக்கு சாமியத்தை உடைய ஒரு நிலையை அடைகிறான் என்று சொல்லப்படுகிறது. இது உபனிஷத் வாக்கியம். அதாவது முக்தனுக்கு எம்பெருமான் சாமியத்தை கொடுக்கிறான். இது முண்டக்க உபநிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியம். அபதபாப்மா விஜிரக விமிருத்திஹு விஷோகக என்றெல்லாம் 8 விதமான தன்மைகள், அதாவது பாபம் இல்லாத தன்மை, சோகம் இல்லாத தன்மை, பசி தாகம் இல்லாத தன்மை, வயோதிகம் அடையாத நிலை, இதையெல்லாம் அந்த ஆத்மாவுக்கு எம்பெருமான் அளிக்கிறான். இந்த 8 விஷயங்கள்ல சாமியம் பெறுவதுதான் சாமியாபத்தி என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட வடிவு உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டுக்கொண்டு அந்த அதுக்குத்தான் கடைசியில உயிரளிப்பான் மாகங்கள் எல்லாம் தெரிந்துன்னு நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு நிறைய அங்கே இங்கே திரிந்து உலகங்களுக்கு நன்மை பண்ணுகிறேன் என்று உங்களையே வருத்தி கொண்டு இந்த தபஸை பண்ணுகிறீர்கள், இதனாலேதான் உங்களுக்கு இந்த உடம்பு கிடைத்ததா என்று பராங்குஷ நாயகி கேட்கிறாள். அதில் ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானத்துல ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுற. எவ்வாறு பெற்றீங்கிறதுக்கு நாமும் பிரணயித்துவத்தாலே பெற இராதே சாதனானுஷ்டானம் பண்ண அமையும் இத்தனை இனி என்றாள். அவள் என்ன சொல்லுகிறாள்னா, பராங்குஷ நாயகி சொல்லுகிறாள், நாம் ஏதோ பிரணயினியாக அவனுக்கு காதலியாக இருந்து கொண்டு எப்படியாவது அவனை அடைந்து விடலாம் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் பண்ணி எப்பொழுது கிடைக்கப் போகிறது? அவன் எப்பொழுது நம்மை சேர்த்து கொள்ளப் போகிறான்? அதுக்கு நாம் சாதனானுஷ்டானமே பண்ணி அவனை பெற்றுவிடலாம் போயிருக்கிறதே என்று அந்த அளவுக்கு வருத்தம் தலையடிக்கிறது. ஆழ்வார்கள் ஒரு காலம் சாதனானுஷ்டானங்கள்ல இறங்க மாட்டார்கள், எம்பெருமானே உபாயம் என்று இருப்பவர்கள். அப்படி இருக்கக்கூடிய அவர்களே இதை போல சொல்லுகிறார்கள் என்றால் எவ்வளவு துயரம் ஏற்பட்டிருக்கும் என்பது இங்கே காட்டப்படுறது. இது 32வது பாசுரத்துக்கான வியாக்கியானத்திலே இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள். மேலே இந்த தாத்பரியம், ஒரு அரும்பதத்திலே இருக்கக்கூடிய தாத்பரியம், கீழ் பாசுரத்தில் தூதாக அனுப்பின மேகங்களும் தமக்கு ஒரு பிரத்யுத்தரம் சொல்லாமல் போவதை கண்டு அவற்றை திரும்பியும் கூப்பிட்டு அவர்களுக்கு இங்கு வந்து வார்த்தை சொல்ல போகிறதில்லை ஆகில் அங்கிருந்தே ஆகிலும் ஒரு வார்த்தை சொல்லி போங்கோள் என்கிறாள். இந்த பாசுரத்திலே தூது அனுப்பின மேகங்கள் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அப்படியே அங்கே போய்கொண்டே இருக்கு. அதை பார்த்து இந்த பராங்குஷ நாயகி சொல்லுகிறாள், நீங்கள் தூதுவும் போக வேண்டாம், எனக்கு இங்கே பக்கத்துல வந்து ஒரு வார்த்தையும் சொல்ல வேண்டாம், அங்கு இருந்தவாறே ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். நீங்கள் எம்பெருமானை நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய வார்த்தையை கேட்டால் எனக்கு ஆசுவாசமா இருக்கும், நீங்கள் பேசுங்களேன் என்று கேட்கிறார். தாத்பரியம், ஓ மேகங்களே, நீங்கள் தான் சொன்ன காரியத்தை செய்யாமல் போனால் போகிறீர்கள். நான் என்ன சொல்லுகிறேன்? தூதாக போங்கோள் என்று சொல்லுகிறேன். அதை நீங்கள் பண்ணவில்லை என்றாலும் சரி. நடுநடுவில் ஸ்வர்ண ரேகை போன்ற மின் கொடியை உடையதாய் நீலரத்னம் போல் அதி சுந்தரமான உங்கள் மேனியை பார்த்தால் ஸ்வர்ணவர்ணையான ஸ்ரீ மகாலட்சுமியோடு கூடிய எம்பெருமான் திருமேனியோடு ஒத்திருக்கிறது. உங்களை பார்த்தா எப்படி இருக்கு? உங்களுடைய இந்த மேகத்தை பார்த்து சொல்லுகிறாள். அதாவது
நடுநடுவிலே ஸ்வர்ண ரேகை இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போலே உங்களுடைய உடம்பானது மிகவும் சுந்தரமாக பார்ப்பதற்கே அழகாக இருக்கிறது. ஸ்வர்ண வர்ணையான ஸ்ரீ மகாலட்சுமி, இந்த பிராட்டி எப்பொழுதுமே ஹிரண்யவர்ணை என்று சொல்லப்படுவாள். இந்த தங்கத்தை போன்ற திருமேனி நிறத்தை உடையவள். அப்படிப்பட்ட மகாலட்சுமியோடு கூடிய எம்பெருமான் அந்த திருமேனியோடு ஒத்திருக்கிறது. இந்த மேகத்தை பார்த்தால் எப்படி இருக்கிறது அதே போலவே இருக்கிறது. இவ்வடிவு நீங்கள் என்ன தபசு பண்ணி பெற்றீர்கள்? இந்த வடிவை நீங்கள் எப்படி பெற்றீர்கள்? என்ன தபசை பண்ணினீர்கள் என்று கேட்டால் இதற்கும் கூட ஒரு பிரத்யுத்தரம் சொல்லாமல் போனீர்கள். அதுக்கும் பதில் சொல்லாமல் போகிறீர்கள். உங்களிடத்துல கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாமலே இருக்கிறீர்களே. ஆகிலும் உங்களுக்கு இவ்வடிவு உண்டானதற்கு காரணம் இதுவாக இருக்கலாம் என்று ஊகிக்கிறேன். நான் ஊகம் பண்ணுகிறேன். நீங்கள் இப்படி தெரிந்து கொண்டே இருக்கிறீர்களே மற்றவர்கள் நல்லது பண்ணிக்கொண்டு, அதனாலே அந்த தபசினாலே உங்களுக்கு அதை எம்பெருமான் கொடுத்திருக்கிறான். சர்வேஸ்வரன் நிர்ஹேதுகமாக சகல ஜெகத்ரக்ஷண தீட்சிதனாகையால் அவனுடைய காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த ஜல பாரத்தை சுமந்து கொண்டு எல்லா பிராணிகளுக்கும் சுகம் ஏற்படும்படி வருஷிப்பதைக் கண்டு அந்த சர்வேஸ்வரனே உங்களுக்கு இப்படி உண்டாகும்படி அனுகிரகித்து ராணாக வேணும். உங்களுடைய காரியத்தை பார்த்தா எல்லாருக்கும் நீங்கள் நன்மை பண்ணுகிறீர்கள். அது எம்பெருமானுடைய தன்மை தானே. அதனால் அவனே அதை உங்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே காட்டப்படுகிறது. இது தாத்பரியம். அடுத்தது 33ஆம் பாசுரம். அருளார் திருச்சக்கரத்து அகல் விசும்பும் நிலனும் இருளார் வினைகட செங்கோல் நடாவிதீர் ஈங்கோர் பெண்பால் பொருளோ எனும் இகழ்வோ இவற்றின் புறத்தாள் என்றென்னோ திருளோம் மரவணையீர் இவள் மாமை சிதைக்கின்றதே. இது அடுத்த பாசுரம். இது திரு தாயார் பாசுரமாக அமைந்திருக்கிறது. பராங்குஷ நாயகியுடைய நிலையை பார்த்து திரு தாயார், அவளுடைய தாயார் பேசக்கூடிய பாசுரமாக இருக்கு. இந்த தாயார் பாசுரமா இருக்கட்டும், தோழி பாசுரமா இருக்கட்டும், தலைமகள் பாசுரமா இருக்கட்டும், இதெல்லாமே ஆழ்வாரே தான். ஆழ்வாரே தான் ஒவ்வொரு பாவத்திலே பேசுகிறார். பதவுரை. அருள் கிருபையினால் ஆர் நிறைந்த திருச்சக்கரத்தால், இந்த திருவாழியாலே அகல் பரந்த விசும்பும் ஆகாசத்தையும் நிலனும் பூமியையும் இருளார் அந்தகாரத்தினால் நிறைந்த, அதாவது அஞ்ஞானத்தினால் செய்யப்பட்ட வினை பாவம் கெட நசிக்கும்படி செங்கோல் ஆக்ஞையை நடாவுதீர் நடத்தான் என்றீர். இந்த திருவாழி அந்த கையில் ஏற்படைய சக்கரத்தாழ்வாரை வைத்து இந்த உலகம் நன்றாக நடக்கும்படி பார்த்துக் கொள்கிறீர். அரவு ஆதிசேஷனை அணையீர் படுக்கையாக உடைய சுவாமி. ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டிருப்பவரே. இந்த லீலா விபூதியில் ஒரு பெண் விஷயத்தில் ரக்ஷணம் பொருளோ புருஷார்த்தமா எனும் என்கிற இகழ்வோ அனாதரமோ, இந்த பெண்ணை போய் நாம காப்பாற்றணுமா என்று ஒரு அனாதரமா, இல்லை இவற்றின் இந்த ரக்ஷகோட்டிக்கு புறத்தாள் வெளிப்பட்டவள் என்று என்கிற எண்ணோ திருவுள்ளமா திருளோம் எங்களுக்கு தெரியலையே. என்ன இந்த பெண் பிள்ளை ஏன் ரட்சிக்காமல் இருக்கிறீர்? இவளை ரட்சிப்பது புருஷார்த்தம் இல்லை என்று நினைக்கிறீரா? இல்லை இவள் உம்முடைய காப்பாற்றப்பட வேண்டிய கோஷ்டியிலே இல்லாதவள் என்று நினைக்கிறீரா? எதனாலே இப்படி நினைக்கிறீர் தெரியவில்லை என்று இந்த பாசுரத்துக்கான பதவுரை. வியாக்கியானம். முதல்ல அவதாரிகை. 33ஆம் பாட்டு. 4 மூலையும் மேகங்கள் வந்து பறந்து மேக தரிசனத்திலே பெண் பிள்ளை மோகித்து கிடக்க. இந்த பாசுரத்திலே பெண் பிள்ளையானவன் மோகித்து விடுகிறான். ஏன்னா எல்லா பக்கம் மேகங்கள் வந்து சூழ்ந்து பறந்து இவளுக்கு அந்த எம்பெருமானுடைய திருமேனியே ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால மோகித்தே போய்விட்டாள் அவள். இவள் மோகத்தை கண்ட திருத்தாயார் மேகோதய சாகர சந்நிவர்த்திகி பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூரியா என்னும்படியாலே பதார்த்தங்கள் தன் காரியத்துக்கு அவ்வருகு போகாதபடி நிர்வகிக்கிறது தன் ஆக்ஞையாலே அன்றோ. இவ்வளவில் இவளை பரிஹரிக்கை ஆகாதோ, பரிஹரிக்க அரிதோ என்று கூப்பிடுகிறாள். இந்த பாசுரத்திலே என்ன சொல்லுகிறாள் என்றால், எல்லாரையும் ரட்சிப்பவன் எம்பெருமான் தான். எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கான். பீஷாஸ்மாத் வாதப்பவத்தை பீஷோதேதி சூரியகான்னு தைத்திரிய உபனிஷத்திலே
சூரியனாக இருக்கட்டும், வாயுவாக இருக்கட்டும், இவர்கள் பெருமானுக்கு பயந்தே தங்களுடைய காரியங்களை விடாமல் ஒழுங்காக செய்து வருகிறார்கள் என்று காட்டுகிறார். அப்படி இருக்கக்கூடிய இதெல்லாம் தன் ஆக்ஞையாலே அன்றோ, எல்லாவற்றையும் எம்பெருமான் தன்னுடைய ஆணையினாலே தான் ரட்சிக்கிறான். இவ்வளவில் இவளை பரிகரிக்கை அரிதோ என்று. ஆனா இவ்வளவு நிலை வந்த பிறகும் கூட இந்த பெண்ணை இவன் ரட்சிக்காமல் இருக்கிறானே என்று அந்த திருத்தாயார், பராங்குஷ நாயகியுடைய திருத்தாயார் அவள் கூப்பிடுவதாக இந்த பாசுரத்திலே காட்டப்படுகிறது. ஈடு வியாக்கியானம். கிருப்பையாலே பூர்ணமாயிருக்கிற சர்வேஸ்வரன் அருளார் திருச்சக்கரத்தால்னு சொல்லும் பொழுது இந்த சர்வேஸ்வரன் அருளாலே நிறைந்திருக்கிறான்னு சொல்லலாம். அதுக்கு மேலே அந்த சர்வேஸ்வரனுடைய திருச்சக்கரம் அது அருளாலே நிறைந்திருக்கிறதுங்கிறது இன்னும் பொருத்தமானது. அப்படி அந்த அருளார் திருச்சக்கரத்தால், பொதுவா சர்வேஸ்வரன் அருள் நிறைந்தவன் சொல்லுவார்கள். ஆனா எம்பெருமான் எவ்வளவு அருள் நிறைந்தவனாக இருந்தாலும் அவனே ஒருத்தரை தண்டிக்க நினைத்தாலும் கூட இந்த திருச்சக்கரம் திருவாழியானது அவர்களை ரட்சிக்க பார்க்கும் என்று காட்டுகிறார். அம்பரீஷ சரித்திரம் நமக்கெல்லாம் தெரியும். எம்பெருமான் ரட்சிப்பதற்கு முன்பே அம்பரீஷ மகாராஜரை சக்கரத்தாழ்வார் தானே ரட்சிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். திருச்சக்கரத்தால்னு சொல்லும் பொழுது இங்கே பெரியாச்சம்பிள்ளை எடுத்து காட்டுறார். சர்வேஸ்வரன் ஆக்குகிறது கையும் திருவாழியுமாய் இருக்கிற இருப்பிரே. ஈஸ்வரனுக்கு லக்ஷ்மி சம்பந்தம் போலேயே திருவாழியும். எப்படி ஸ்ரீயப்பதித்துவம் அவனுக்கு ஈஸ்வர அடையாளம், முக்கிய அடையாளமாக இருக்கிறதோ, அதே போல திருவாழியை கையில ஏந்தி கொண்டிருப்பதும் அந்த எம்பெருமானுக்கு முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. இதெல்லாம் அவனுடைய பரத்துவத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அகல் விசும்பும் என்று அங்கே தொடங்கி காட்டுகிறார். உபயோகூத்தியில் உண்டான அஜ்ஞான ஆவகமான பாப்பம் போம்படி திருவாழியினுடைய தேஜஸாகிற செங்கோலாலே நிர்வகியான் என்றீர். எம்பெருமான் கையில செங்கோல் வைத்திருக்காருன்னா இந்த திருவாழியில இருக்கக்கூடிய தேஜஸ் தான் செங்கோல்ங்கிறார். அந்த தேஜஸை கொண்டு என்ன பண்ணுகிறார்? உபயோகூத்தியில் உண்டான அஜ்ஞான ஆவகமான பாப்பம், இந்த அஜ்ஞானத்தால ஏற்படக்கூடிய பாப்பம் முழுக்க போக்கும்படிக்கு அதை நடத்துகிறீர். எம்பெருமான் தானே பகவத்கீதையில சூர்தம் சர்வபூதானாம்னா சொல்லி இருக்கிறான். இப்போ எல்லாருக்கும் நான் நண்பனாக இருக்கிறேன், நல்லதே பண்ணுகிறேன் என்றுதான் சொல்லுகிறான். அப்படி இருக்கும்போது என்னுடைய பெண் பிள்ளைக்கு மட்டும் ஏன் நன்மை பண்ண மாட்டேன் என்கிறாய் என்று கேட்பதாக இந்த பாசுரம் இருக்கு. எம்பெருமான் வருவதற்கு கொஞ்சம் கால தாமதமாகவே அதுக்கே இவள் முடிந்து விடுவாளோ என்று திருத்தாயார் மிகவும் சோகம் அடைகிறாள் என்று இந்த பாசுரத்துக்கான வியாக்கியானம். மற்றொரு அரும்பதத்திலே தாத்பரியம் காட்டப்படுகிறது. சர்வேஸ்வரனுடைய திருமேனியோடு ஒத்ததாய் நாற்புறங்களிலும் கிளம்பின மேகங்களை கண்ட நாயகிக்கு சர்வேஸ்வரன் ஸ்மிருதி விஷயமாக அவனோடு கூட பெற்றுள்ளோம் என்று மோகித்து கிடந்த நாயகியை கண்டு நீ இவளை இப்படி உபேட்சிப்பதற்கு என்ன காரணம் என்று திருத்தாயார் சர்வேஸ்வரனை பார்த்து முறையிடுகிறாள். இது கங்குலும் பகலும் போலவே இருக்கு. திருவிருத்தம் பாசுரங்களுக்கும் திருவாய்மொழி பதிகங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டுன்னு பெரியவர்கள் சொல்லுவார்கள். இந்த இடத்துல பார்த்தா அப்படியே கங்குலும் பகலும் சன்னிவேஷம் தெரிகிறது. நாற்புறங்களிலும் கிளம்பின மேகங்களை கண்ட நாயகிக்கு சர்வேஸ்வரன் ஸ்மிருதி விஷயமாக அவனோடு கூட பெற்றோமே என்று மோகித்து கிடந்த நாயகியை கண்டு நீர்வளை இப்படி உபேட்சிப்பதற்கு என்ன காரணம் என்று திருத்தாயார் சர்வேஸ்வரனை பார்த்து முறையிடுகிறாள். திருத்தாயார் பாசுரமாக இருக்கிறது. அதனால்தான் இது கங்குலும் பகலும் போலவே இருக்கிறது என்று சொல்லலாம். நீர் உபேட்சித்த அன்றும் உபேட்சியாமல் ஜெகத் ரக்ஷண துரந்தரான திருவாழி ஆழ்வனை கொண்டே இந்த லீலா விபூதியில் பிராணிகளுடைய அஜ்ஞானங்களையும் அதற்கு காரணமான துஷ்கர்மங்களையும் நித்திய விபூதியிலே போனா கூட நமக்கு இந்த நித்திய அனுபவத்துக்கு தடை வருமோ என்கிற பயத்தினாலேயும் இப்படி சங்கையினாலேயும் போக்கி இவற்றையெல்லாம் போக்கி விபூதியையும் ரக்ஷியான் என்றீர். தேவரீர் எல்லாவற்றையும் ரட்சிக்கிறீர். இவளுக்கு உதவாமல் இந்த ஆதிசேஷன் படுக்கையிலேயே தேவரீர் பயணித்துக் கொண்டிருக்கிறீரே. உம்முடைய விரகத்தினால் இவள் மேனி அழிந்து விட்டது. உம்மை பிரிந்திருக்கிறதுனால விரக துன்பத்தினால இவளுடைய மேனியை
அழிந்து கொண்டிருக்கிறது. இவளை உபேட்சித்ததற்கு அடி ஒரு பெண் பிள்ளையை ரட்சிப்பதனால் நமக்கு லாபம் என்கிற அனாதரமோ? ஏன் இவளை ரட்சிக்காமல் இருக்கிறீர்? ஒரு பெண் பிள்ளையை காப்பாத்தினா நமக்கு என்ன பெரிய லாபம் என்று நினைக்கிறீரா? இல்ல ரஷ்யாவிடில் இவள் நம்மை என் செய்ய போகிறாள் என்கிற திருவுள்ளமா? ஒருவேளை இவளை நான் காப்பாத்தலைன்னா கூட இவள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது என்கிற அந்த எண்ணமா? நமக்கு ரக்ஷணீயமான இவ்வுபய விபூதியிலும் இவள் அடங்காதவள் என்கிற நினைவா? இதை எனக்கு தெரிய சொல்ல வேணும். இல்லைன்னா நமக்கு நம்முடைய ஆளுமைக்கு கீழே வராதவள் இவள் என்று நினைக்கிறீரா? எதனாலே இப்படி பண்ணுகிறீர் என்று திருத்தாயார் கேட்கக்கூடிய பாசுரம். அடுத்தது 34ஆம் பாசுரம். சிதைக்கின்றது ஆழி என்று ஆழியை சீறி தன் சீரடியால் உதைக்கின்ற நாயகன் தன்னொடு மாலே உனது தண்டார் ததைக்கின்ற தன்னந்துழாய் அணிவானதுவே மனமாய் பதைக்கின்ற மாதின் திறத்து அறியேன் செயற்பாலதுவே. இதனுடைய பதவுரை. மாலே, ஓ சுவாமி. எம்பெருமான் மால் என்று சொன்னால் நெடியவன், உயர்ந்தவன், சுவாமி என்று அர்த்தம். மால் என்றால் நம்மிடத்திலே வியாமோகம் உடையவன் என்றும் அர்த்தம். இந்த இடத்துல சுவாமி என்று காட்டுகிறார். ஆழி, சமுத்திரமானது ஆழியை, கடலை சிதைக்கின்றது. இங்கே சிதைத்துக் கொண்டிருக்கிறது, கலைக்கின்றது. என்று சீறி கோபித்து தன்னுடைய சீர் அழகிய அடியால் பாதத்தினால் ஆழியை சமுத்திரத்தை உதைக்கிற நாயகம் தன்னொடு செருக்குடன் தன் குளிர்ந்த அழகியதான உன்னுடைய திருத்துழாய் மாலையை அணிவான் அணிகைக்காக அதுவே அதிலேயே மனமாய் மனசை உடையவராய் கொண்டு பதைக்கின்ற படுகிற மாதின் திறத்து பெண் பிள்ளை விஷயமாக செயற்பாலது நீ செய்ய போகிறதை அறிகிறேன். இதுவும் திருத்தாயார் பாசுரம் தான். என்னுடைய பெண் விஷயமாக என்ன செய்ய போகிறீர் எனக்கு தெரியவில்லையே. உன்மனத்தால் என்ன நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானேன்னு திருமங்கையாழ்வார் காட்டும்படிக்கு இங்கே பதைக்கின்ற மாதின் திறத்து அறியேன் செயற்பாலது நீர் என்ன பண்ண போகிறீங்க எனக்கு தெரியவில்லையே என்று கேட்கிறாள் திருத்தாயார். பெரிய வாச்சாம்பிள்ளை வியாக்கியானம் அவதாரிகை 34ஆம் பாட்டு. அவன் வருமளவும் ஆழி இருக்க ஒண்ணாமையாலே கூட இழைக்க தொடங்கினாள். அந்த எம்பெருமான் வரும் வரைக்கும் இவளாலே பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை. அதனாலே கூடல் இழைக்க தொடங்குகிறாள். கூடல்ங்கிறது ஒரு தரையிலே, அதாவது ஒரு ஆற்றங்கரையிலேயோ ஒரு கடற்கரையிலேயோ வட்டமான ஒரு உருவத்தை வரைந்து அதுக்குள்ளே சின்ன சின்ன வட்டங்களை போட்டு அதெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தது என்றால் அந்த நினைத்த காரியம் நடக்கும் என்பது அந்த கூடல் இழைப்பது என்பது சொல்லப்படுகிறது. இந்த கூடல் இழைக்க தொடங்கினாள். அது தப்பினபடியை கண்டு நாயகன் தன்னை கண்டால் கோபிக்கும் அம்பாடி கூடலோடே கோபிக்கிறாள். நாயகனை பார்த்தால் எப்படி கோபிப்பாளோ அதே போல இந்த கூடல் இவள் நினைத்ததை சொல்லவில்லை, அதனால அதை பார்த்தே கோபிக்கிறாள். சிதைக்கின்ற என்று தொடங்கி ஆழியை சீரின்னு இருக்கிறதுக்கு 3 விதமான நிர்வாகங்கள் காட்டப்படுகிறது பெரியவாச்சம் பிள்ளையாலே. முதல்ல பூர்வர்கள் அவர்கள் கூட இழைக்க புக்கவாறே அது சிதறி வருகிறபடியை கண்டு அத்தோடே சீறி அடியான் என்றாள் என்பர்கள். அதாவது பூர்வர்கள் எப்படி காட்டுகிறார்கள்னா, இவள் கூடல் இழைக்க பார்க்கிறாள். ஆனா அந்த கூடல் இவளுக்கு சரியாக வரவில்லை. அதனால் என்ன பண்ணுகிறாள்? கோபப்பட்டு அந்த கூடலையே அதாவது வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய அந்த உருவத்தையே அழிக்கிறாள் என்று அவர்களுடைய நிர்வாகம். பட்டர் இது கூடுகைக்கு ஏகாந்தம் என்றே பிரிகைக்கும் ஒரு புடை உண்டாயிருக்கையாலே சீறி உதயான் இருக்கும் என்று பட்டர் என்ன சாதிக்கிறார்னா, இது கூடுகைக்கு ஏகாந்தம் என்றே இந்த கூடல் என்பது அந்த எம்பெருமானுடைய கூடுவதற்கு நமக்கு வழியை காட்டாமல் பிரிகைக்கு ஒரு புடை உண்டாயிருக்கையாலே பிரிவதற்கே காரணமாக இருப்பதனாலே சீறி உதயான் என்றாள் என்று காட்டுகிறார். இந்த கூடல் என்ன நமக்கே இது கெடுதலா முடியும் போல இருக்கே என்று அதை உதைக்கிறாள். இல்லைன்னா 3வது நிர்வாகம் கூடல் இழைக்க புக்கவாறே கடலானது திரையாகிற கையாலே அழிக்க புக்கவாறே அத்தோடே சீரான் என்றாள். இல்லைன்னா கடல் இந்த கூடலை அழிக்க பார்க்கிறது. அத்தோடே கோபப்பட்டு கடலை பார்த்து நீ அழிக்காதே என்று சொல்லுகிறாள் என்று காட்டுகிறார். இப்படி கடலில் இடத்துல கோபப்படுவார்களா என்றால்
அதுக்குதான் நாயகனும் வரவு தாழ்த்தவாறே கடலோடைய சீருமத்தனையிரே. பிராட்டியை அடைய வேண்டும் என்று எம்பெருமான் பெருமாள் ஸ்ரீராமன் பார்க்கிறார். ஆனா கடல் நடுவிலே தடையாக இருக்கிறது. கடல் அரசனிடத்திலே சரணாதி பண்ணுகிறார். இருந்தாலும் அவன் வரவே இல்லை. அதனாலே 3வது நாள் முடிவிலே எம்பெருமான் தன்னுடைய கோபத்தை எல்லாம் திரட்டி கொண்டு இளைய பெருமாளை பார்த்து வில்லை கொண்டு வா, நான் இந்த கடலையே வற்ற பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்படி இங்கே கடலையே கோபிப்பதையும் காட்டப்படுகிறது. இந்த இடத்துல சீரடி என்று தொடங்கி காட்டக்கூடிய விஷயத்துக்கு ரொம்ப அழகா அர்த்தம் காட்டுறார். இவள் பராங்குஷ நாயகி இப்பொழுது தன்னுடைய திருவடியாலே உதைக்கிறாள் என்றால், இப்ப கடலை உதைக்கிறாள்னு வச்சுக்கலாம். இப்ப எம்பெருமான் என்ன பண்ணுவான், அந்த கடலுக்குள்ளே புகுந்துருவான். ஏன்னா அவனுக்கு அதுதானே ஆசை. பிராட்டியுடைய பராங்குஷ நாயகியுடைய கால் தன் மேலே, திருவடி தன் மேலே பட வேண்டும் என்று எம்பெருமான் நினைக்கிறான். அதுக்கு அவள் உதைக்க போகிறாள் என்றால் எப்படி தூணுக்குள்ளே போய் எம்பெருமான் புகுந்து கொண்டானோ அதே போல இந்த கடலுக்குள்ளேயும் புகுந்து விடுவான். இப்படி ஏதாவது கிடைக்கும், ஏதாவது அவனுக்கு பிடித்த பெண்கள் காலாலே உதைப்பார்கள் என்பதற்காகத்தான் எல்லா நீர் துளிகளிலேயும் எம்பெருமான் பரவி இருக்கிறான். கறந்த சில இடந்தரும் இடந்துகள் பொருந்தும் கறந்தெங்கும் பறந்துடன் இவையண்ட கரணேன்னு எல்லா இடமும் பரவி இருக்கிறான் என்றால் எதுக்காக? யாராவது அடியார்கள் அவர்களுடைய திருவடி படுமா என்பதை எம்பெருமான் ஆசைப்பட்டு நிற்கிறான் என்று காட்டுகிறார். இல்லை, கடைசியாக அரியேன் செயற்பாலதுவே என்று காட்டியிருக்கிறார். கிரமப்பிராப்தியும் இவளுடைய துறையும் சாதனம் அல்ல, அப்பிரயோஜகம். பலம் அவன் தன்னாலேயாய் இருந்தபடி எம்பெருமான் தான் உபாயம். நம்முடைய முயற்சி எதுவுமே இல்லை, இவளுடைய முயற்சி எதுவுமே இல்லை. கிரமப்பிராப்தியும் இவளுடைய துறையும். இவள் ரொம்ப ஆசைப்படுகிறாள் எம்பெருமானை அடைய வேணும் என்று. இல்ல கிரமப்பிராப்தி, கிரமத்திலே கிடைக்கட்டும் என்று இருக்கிறாள். இது எதுவுமே சாதனம் இல்லை. சாதனம் என்கிற விஷயத்தை இதெல்லாம் அப்பிரயோஜகம். இதெல்லாம் ஒண்ணுமே பிரயோஜனமாக போறதில்லை. அப்ப எது பிரயோஜனம், எது பிரயோஜகம் என்றால் பகவான் தான் பிரயோஜகம். பகவான் தான் உபாயமாக இருக்கிறான். பலம் அவன் தன்னாலேயா இருந்தபடி அவனாலே தான் பலன் கிடைக்கிறது என்பது காட்டப்படுகிறது. இது 34வது ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியம் கடைசியிலே அனுபவிக்கலாம். கீழ் மோகித்து கிடந்த நாயகியின் அருகில் அருளார் திருச்சக்கரத்தால் என்று திருத்தாயார் சொல்ல, அந்த பகவன் நாமத்தை கேட்டு மோகம் தெளிந்து எழுந்திருந்து தன்னுடைய விரக பாதா சமனார்த்தமாக அந்த விரகம் என்கிற அந்த தொந்தரவு அது குறைய வேண்டும் என்பதற்காக கடற்கரையில் சென்று அங்கு நாயகன் வரவை குறித்து சகுனம் பார்க்க தொடங்கின. பிராட்டி பராங்குஷ நாயகி அவளுக்கு மோகித்து கிடந்தால் எழுந்து விட்டாள். எப்படி எழுந்தாள்? அருளாள் திருச்சக்கரத்தால்னு திருத்தாயார் சொல்ல எம்பெருமானுடைய திருநாமம் காதிலே விழுந்தது. எழுந்து விட்டாள். எழுந்து என்ன பண்ணலாம், இப்போ நாம் பெருமான் வருகிறானான்னு சகுனம் பார்க்கலாம் என்று கடற்கரைக்கு போகிறாள். அந்த சமயத்திலே அந்த நாயகி விஷயமாக திருத்தாயாரானவள் சர்வேஸ்வரனை குறித்து சொல்லுகிறாள் என்று இந்த பாசுரத்துக்கான என்ன முக்கியமாக காட்டப்படுறதுங்கிறத இங்க காட்டியிருக்கார். ஓ சுவாமி, நீர் எப்போது வந்து சம்ஸ்லேஷிப்பீரோ என்று சகுனம் பார்க்க அவள் கூடல் இழைக்க, அக்கூடல் சமுத்திரத்தின் அலையினால் அழிந்துவிட இந்த சமுத்திரம் நாயகன் வரவை அறிய ஒட்டுகிறதில்லை என்று அதன் மேல் கோபித்து அதை காலாலே நெருக்கி உதைத்து விட்டு பின்னும் நீர் அணிந்த திருத்துழாய் மாலையை தான் அணிய வேணும் என்று நின்ற விடத்தில் நில்லாமல் துடிக்கிற இவள் விஷயமாக நீர் என் செய்ய போகிறீரோ தெரியவில்லை என்று இந்த பாசனத்திலே திருத்தாயார் சொல்லுகிறாள். நீர் எப்பொழுது இவளோட சம்ஸ்லேஷிப்பீர், கூடுவீர் என்று பார்த்து இவள் கூடல் இழைக்கிறாள். ஆனா அந்த கூடல் சமுத்திர ஜனத்தினாலே அழிந்து விடுகிறது. இந்த சமுத்திரமானது நாயகனுடைய வரவை அறிய ஒட்டுகிறதில்லை. இந்த சமுத்திரத்தின் இருப்பினாலே நமக்கு நாயகன் எப்போ வரப்போறானே தெரியல. ஏன்னா கூடல் இழைக்கலாம்னு பார்த்தா நமக்கு அது அழிஞ்சு போயிடுறதே என்று அதன் மேல் கோபித்து அதை காலாலே செருக்கி உதைத்து விட்டு, அதன்
அந்த சமுத்திரத்தை கோபித்து அதை காலாலே நெருக்கி உதைத்து விட்டு பின்னும் அதுக்கு பிறகும் கூட நீரணிந்த திருத்துழாய் மாலையை தான் அணிய வேணும் என்று நின்றவிடத்தில் இல்லாமல் துடிக்கிற இவள் என்ன பண்ணுகிறாள்? துடிக்கிறாள். அப்படியே இவள் விஷயமாக நீர் என் செய்ய போகிறீரோ தெரியவில்லை, என்ன செய்ய போகிறீர் அது எனக்கு தெரியவில்லையே என்று இந்த தாத்பரியம். அது 34வது பாசுரம். கடைசியிலே 35வது பாசுரம். இன்றைய தினம் பால்வாய் பிறப்பிள்ளை ஒக்கலை கொண்டு பகலிழந்த மேல்பால் திசை பெண் புலம்புர் மாலை உலகளந்த மால்பால் துழாய்க்கும் மனமுடையார்க்கு நல்கிற்றையெல்லாம் சோல்வான் புகுந்து இதுவோர் பணிவாடை துழாகின்றதே. இந்த பாசுரத்திலே இந்த பெண் பிள்ளையானவள் மிகவும் நோவுபடுகிறாள் என்பதை திருத்தாயார் பார்த்து சொல்லி பயப்படுகிறாள். முதல்ல பதவுரை பார்க்கலாம். பாலை வாயிலே உடைய முக்தமான பிறை சந்திர கலையாகிற பிள்ளையை ஒக்கலை இடுப்பிலே எடுத்துக்கொண்டு பகல் தினமாகிற நாயகனை இழந்த போக்கடித்து கொண்ட மேலிடத்தில் இருக்கிற மேல் திக்கில் இருக்கிற மேலிடத்தில் இருக்கிற மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய திசை திக்காகிற பெண்ணானவள் புலம்புறும் அழுகிற மாலை சாயங்காலமானது உலகு லோகங்களை அளந்த ஆக்கிரமித்த மால்பால் சர்வேஸ்வரிடத்தில் உண்டான துழாய்க்கு திருத்துழாயில் ஆசக்தமான மனமுடையார்க்கு மனசை உடையவர்களுக்கு நல்கிற்றையெல்லாம் கொடுத்த சத்தை முதலான அவைகளையெல்லாம் சோல்வான் அபகரிக்கைக்காக புகுந்து பிரவேசித்து இந்த ஓர் அத்வித்தீயமான பனி குளிர்ந்த வாடை காற்றானது துழாகின்றது, தடவி வாரான் என்றது என்று காட்டுகிறார். அதாவது இந்த இடத்துல நாயகியானவள் நாயகனை பிரிந்து நிற்கிறாள். அது எப்படி இருக்குன்னா, மேல் திக்கிலே இந்த மேல் திக்கு அதையே ஒரு பெண்ணாக உருவப்படுத்தி அந்த பெண் தன்னுடைய கையிலே சந்திர கலையை வைத்திருக்கிறாள், தன்னுடைய இடுப்பிலே வைத்திருக்கிறாள். அவள் பகலை இழந்து விட்டாள், தன்னுடைய கணவனை இழந்து விட்டாள், பிள்ளையான இந்த சந்திரனை வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று அதை ஒரு உதாரணமாக காட்டி, அதே போல இங்கே இந்த பெண் பிள்ளையானவள் இருக்கிறாள் என்று சொல்லி இந்த வாடை காற்றானது இவளை அப்படியே தடாவி பார்க்கிறது, இவளை மேலும் துன்புறுத்த பார்க்கிறது என்று இந்த பதவுரை. வியாக்கியான அவதாரிகை 35ஆம் பாட்டு. கீழ் வந்த வியசன தசைகள் எல்லாம் பிரகிருதி என்னும்படி கீழாக மேல் வருகிற தசை இருக்கிறபடியை கண்டு இது என்ன தலை கட்ட கடவுது என்று திருத்தாயார் பயப்படுகிறாள். இது வரைக்கும் வந்ததெல்லாம் ஏதோ இயற்கை போல இருக்கு, பிரகிருத்தின்னா இயற்கையான தன்மை போல இருக்கு, என்னும்படி கீழாக மேல் வருகிற தசை இருக்கிறபடியை கண்டு இவளுக்கு மேலே ஏற்படக்கூடிய அந்த தசை அந்த நிலையை பார்த்து இது என்னாய் தலை கட்ட கடவுது என்று திருத்தாயார் பயப்படுகிறாள். திருத்தாயாரானவள் தன்னுடைய பெண் பிள்ளைக்கு என்ன ஆயிட போறதோ என்று பயப்படுகிறாள். இவளுக்கு முன்பு சம்ஸ்லேஷ தசையில் அனுபவித்தவை எல்லாம் பாதகமாய் தான் ஈடுபட்ட பின்பு தன் நிழவை பாராதே இத்தலைக்கு நலிவாய் ஈரான் என்றது என்று அவற்றையும் கொண்டு நோவுபடுகிறாள். இவளுக்கு முன்பு சம்ஸ்லேஷ தசையில் அனுபவித்தவை எல்லாம் முற்காலத்திலே இவள் எம்பெருமானுடைய கூடியிருந்த பொழுது எதையெல்லாம் சேர்ந்திருந்து அனுபவித்தார்களோ, நிலா தென்றல் சந்தனம் போன்றவைகள் எல்லாம் அனுபவித்தார்கள். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவையெல்லாம் இப்பொழுது பாதகமாய் தான் ஈடுபட்ட பின்பு தன் இழவை பாராதே இத்தலைக்கு நலிவாய் இரான் என்றது என்று அவற்றையும் கொண்டு நோவுபடுகிறாள். தனக்கு வந்த கஷ்டம் மட்டும் இல்லாமல் இங்கேயும் இவ்வளவு கஷ்டம் வந்துவிட்டதே என்று அவற்றையும் கொண்டு நோவுபடுகிறாள். அதாவது வாயுந்திரைகளில் பிராட்டியை போலே வழிப்பகையாய் இருக்கிறது. அதாவது வாயுந்திரைகளும் என்கிற பதிகத்திலே இதே போலத்தான் மற்றவர்களை பார்த்து பராங்குஷ நாயகி மிகவும் துன்பப்படுகிறாள். அதிலே அவர்கள் இயற்கையாக இப்போ ஒரு அதாவது வாயும் திரைகளும் என்கிற பதிகத்திலே ஆழ்வார் ஒரு பதார்த்தமாக பார்த்து அது இயற்கையாக இருக்கக்கூடியதை எம்பெருமானை பிரிந்திருப்பதனாலே துன்பப்படுவதாக கொண்டு ஒரு பாசுரத்திலையும் அப்படி அருளி செய்தார் இங்கே ஆழ்வார். அதே போல இந்த
பெண் பிள்ளை இருக்கிறாள், இந்த நிலை இருக்கிறது என்று காட்டுகிறார். பால்வாய் பிறைப்பிள்ளை, அதாவது பாலச்சந்திரனை ஓரருகே கொண்டு பகலை இழந்த மேலை திக்காகிற பெண்ணானவள் சந்தியா சமயத்திலே பிரலாபியா நின்றாள். அதாவது அங்கே சமுத்திரமானது ஓசை எழுப்புகிறது. அது எப்படி இருக்கு அந்த சாயங்கால வேளையிலே எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பெண்ணானவள் சந்தியா சமயத்திலே அந்த சாயங்கால வேளையிலே பகலானது விட்டு போய்விட்டது, இப்ப இருக்கிறது இந்த நிலா சந்திரன் தான். அதை தன்னுடைய பிள்ளையாக கொண்டு கணவனை பகலாகிய கணவனை இழந்து விட்டோம் என்று அவள் புலம்புவதைப் போல இருக்கிறது என்று காட்டுகிறார். பகலிழந்த என்று வரும்பொழுது அந்த இடத்துல பகல்ங்கிறதை தன்னுடைய அந்த திக்கு என்கிற பெண்ணுக்கு கணவன் சொன்னாள் இல்லையா. அந்த பகலை இழந்தன்னா எவ்வளவுன்னா, அந்த பெரிய பெரிய கணவன் நல்ல உயர்ந்த பர்த்தாக்களை இழந்தால் எப்படி வருத்தப்படுவார்களோ, ஒரு மனு மாந்தாத்தா பிரபுதிகளை இழந்தாற் போலே இங்கே இருக்கிறது என்று காட்டுகிறார். மனு மாந்தாத்தா போன்றவர்கள் மிகவும் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை இழந்தால் அவர்கள் மனைவிமார்கள் எப்படி வருத்தப்படுவார்களோ அதே போல இவள் வருந்துகிறாள் என்று காட்டுகிறார். உலகளந்த என்று தொடங்கி அந்த எம்பெருமான் சர்வேஸ்வரன் அவளுடைய அந்த எம்பெருமானுடைய திருத்துழாயிலே இவள் தன்னுடைய மனசை மிகவும் ஈடுபடுத்தி வைத்திருக்கிறாள். அப்படிப்பட்ட இவளுடைய எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று வருகிறது. அதாவது இந்த இடத்துல பனிவாடை என்று வரும்பொழுது நஞ்சூட்டின வாடை என்று காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. வாடையினாலே கஷ்டமா இருக்கும், பனிவாடை என்றால் அது நஞ்சூட்டின வாடை என்று காட்டுகிறார். அது உள்ளே வந்து துடாவுகிறது. இதுவும் ஒரு வாயு, வாடையும் ஒரு வாயு தானே, பிராணனும் ஒரு வாயு, இந்த பிராணனையே எடுத்துக்கொண்டு போக பார்க்கிறது என்று இந்த பாசுரத்திலே இவள் மிகவும் துன்பப்படுவதை எடுத்து காட்டுகிறார். சுவாபதேசம்னு பெரியவாச்சான் பிள்ளையே காட்டுகிறார். பகவத் விசேஷத்திலும் அனுகூல பதார்த்தங்களும் பாதகமாகிறபடியை கண்ட வைஷ்ணவர்கள் இவருடைய சத்தை எங்கனே தரிக்க கடவதோ என்று அஞ்சுகிறபடி சுத்தி இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் ஆழ்வாரை பார்க்கிறார்கள். எம்பெருமானை பிரிந்திருக்கும் பொழுது அனுகூல பதார்த்தங்கள் எல்லாம் இவளுக்கு இவ்வளவு பாதகமாகிறது, இவருக்கு ஆழ்வாருக்கு இவ்வளவு பாதகமாக இருக்கிறதே, இது எப்படி என்று அவர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள் என்று இந்த சுவாபதேசமும் காட்டப்படுறது. கடைசியா இந்த பாசுரத்துக்கான தாத்பரியம், சர்வேஸ்வரனுடைய திருத்துழாய்க்கு ஆசைப்பட்டு நாயகி மோகித்து கிடந்த அளவிலே சந்தியை வாடை முதலியவை வந்து நலிய தொடங்கிற்று. எம்பெருமானுடைய திருத்துழாய்க்கு ஆசைப்பட்டு இவள் மோகித்து கிடக்கிறாள். அந்த சமயத்திலே சந்தியா காலம், வாடை இதெல்லாம் வந்து இவளை நலிய தொடங்குகிறது, துன்புறுத்த தொடங்குகிறது. அந்த அவஸ்தையை கண்ட திருத்தாயார் இந்த நாயகியையும் இவளோடு சமான துக்கம் உடைய மேல் திசையாகிற பெண்ணையும் குறித்து சோகிக்கிறாள். இந்த திருத்தாயார் அவள் என்ன பண்ணுகிறாள்னா, இந்த நாயகியோட ஒத்த துக்கத்தை உடைய அந்த மேல் திசை ஆகிற பெண் அவற்றையும் குறித்து சோகிக்கிறாள். இந்த சந்தியா காலமானது மேல் திசை ஆகிற பெண்ணை ஆதித்யன் ஆகிற நாயகன் போய் அவ்வியசனத்துடன் சந்திரன் ஆகிற முக்த சிசுவை ஒரு பக்கத்தில் எடுத்துக்கொண்டு சமுத்திர கோஷமாகிய பெருங்குரல் இட்டு அழும்படி பண்ணினதும் அன்றிக்கே திருவிக்கிரமன் சாத்தியரான திருத்துழாயை ஆசைப்பட்டவர்களை சத்தா மாத்திர அவசேஷிகளாக்கி அவர்கள் சௌந்தர்யாதிகளை அழித்து விட்டது. அதாவது இந்த சந்தியா காலமானது என்ன பண்ணுகிறதுன்னா, பகலை எடுத்து சந்திரன் என்கிற அந்த முக்த சிசுவை மட்டும் இந்த மேற்கு திசையானது கையிலே கொள்ளும்படி செய்துவிட்டது. அதோட நிறுத்தவில்லை, அது வெறும்ன சத்தை மட்டும்தான் இருக்கு, மற்ற எல்லாவற்றையும் அப்படியே உருவி கொண்டு விட்டது. வெறும் சத்தைனா இருக்கு, அந்த மேல் திசைங்கிற பெண் இருக்காளே தவிர அதிலே வேறு எந்த விஷயமும் இல்லை என்று மற்றதையெல்லாம் அழித்து விட்டதுன்னு காட்டுகிறார். அதற்கு மேல் வாடை வந்து அவர்கள் மர்மத்தில் பிரவேசித்து அவர்கள் சத்தையும் கூட அழிக்கத் தொடங்கி மிகவும் பாதிக்க புகுந்தது என்று துக்கிக்கிறாள். அதுக்கு மேலே என்ன ஆறுது, இந்த சந்தியா காலம் இதையெல்லாம் எடுத்து கொண்டு போய்விட்டது. அதுக்கு பிறகு வரக்கூடிய வாடை காலம், அந்த வாடை காற்று அது
பிராணனையும் எடுத்துக்கொள்ள பார்க்கிறார், அந்த சத்தையும் கூட அழிக்க பார்க்கிறது என்று இவள் பிரிவிலே இவ்வளவு துன்பப்படுகிறாள் என்பதை திருத்தாயார் பாசுரமாக காட்டுகிறார். இது 35வது பாசுரம். இத்தோடே இந்த 5 பாசுரங்களுக்கான அர்த்த விசேஷங்களை ஓரளவு அனுபவித்தோம். மேலே இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களிலே நாம் அனுபவிப்போம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீமத் பரமம் சேத்தியாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிக்கும் மடத்தினுடைய ஸ்ரீமத் மடத்தினுடைய கைங்கரிவரர்களுக்கும் அடியுடைய கிருத்தஜதையை தெரிவித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு தின்றால் மணிவண்ணா உன் சேவடி செவிதிருக்காப்பு அடியோமோடும் நோடும் பிரிவின் 1000 பல்லாண்டு வடிவாயின் நிலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சனியமும் பல்லாண்டு. பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே